சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 54,000 ரூபாயை தாண்டியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 6,795 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 54,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 54,000 ரூபாயை தாண்டியுள்ளது. அதேபோல வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்துள்ளது. அதன்படி 92,500 ரூபாய்க்கு விற்கப்படும் 1 கிலோ வெள்ளி வரலாற்றிலேயே அதிகபட்ச விலையை தொட்டுள்ளது. ரசாயன கலப்பால் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேறும் நீரை உணவுப் பயிர்களுக்கு பயன்படுத்த முடியாமல் விவசாயிகள் மாற்று விவசாயத்துக்கு திரும்பியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ளது கெலவரப்பள்ளி அணை. இந்த அணை மூலமாக சுமார் 18,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஆனால் இந்த அணைக்கு வரும் தென்பெண்ணை ஆற்று நீரில் கர்நாடக மாநிலத்திலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் கலக்கின்றன. இதன் காரணமாக நீர் மாசடைந்து நுரையுடன் வெளியேறுவது தொடர்கிறது. இதனால் உணவுப் பயிர் விவசாயத்தை தொடர முடியாத சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். அலங்கார செடிகள், அலங்கார பூக்கள் என மாற்று விவசாயத்தை நோக்கியும் பலர் சென்றுள்ளனர். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதனால் ஒரு தக்காளி 6 மாதம் விளையக்கூடிய பயிர் 3 மாதத்துலேயே முடிஞ்சு போகுது. அதுவும் பூமிக்கடியில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே அழுகி போகுது. இதனால் விவசாயமே பண்ண முடியல. இதனால் நாங்கள் மாற்று விவசாயங்கள் வேறு விவசாயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த விவசாயத்தை எங்களால் தொடர முடியல. நீரை சுத்திகரித்து அனுப்ப வேண்டியது கர்நாடக அரசின் கடமை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்தார். ஆகவே கர்நாடக அரசு அங்கிருந்து அனுப்பும் தண்ணீரை மாசுபடியாமல் பாதுகாக்க வேண்டியது கர்நாடக அரசுடைய கடமை, பொறுப்பு. ஏனென்றால் அது எந்த மக்கள் அதை பயன்படுத்தினாலும் அது இயற்கைக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. நீர் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே இதற்கு தீர்வு கிடைக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சாரல் மழை காரணமாக சென்னை நெற்குன்றம் முதல் கோயம்பேடு வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் சோமசுந்தரம், எந்தெந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? மழை அளவு எந்த அளவுக்கு இருக்கு? வணக்கம். சென்னை பூந்தமல்லி சாலையில் தற்பொழுது கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அதைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை, அதாவது நெற்குன்றம் முதல் கோயம்பேடு வரை வாகன போக்குவரத்து நெரிசல் இந்த சாலை மழை காரணமாக தற்பொழுது இந்த வாகன நெரிசலானது உண்டாகியுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கார்கள், பேருந்துகள், பைக்குகள் உள்ளிட்ட வாகனங்கள் அணிவகுத்து ஆமை போல் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இதனால் காலை மற்றும் மாலையில் இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் மருத்துவமனைக்கு செல்வோர் சிரமம் அடைந்துள்ளனர். அதே போல் வேலைக்கு செல்வோரும் சிரமம் அடைந்துள்ளனர். மேலும் இந்த சாலை ஓரமாக உள்ள ஒரு காலி இடத்தில் உரிய அனுமதி இல்லாமல் தனியார் டிராவல்ஸ், அதாவது ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்படுவதாலும் அவைகள் பயணிகளை இங்கே ஏற்றுவதாலும் இறக்கி விடுவதாலும் அப்போது பேருந்துகள் அந்த காலி இடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சென்று வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த போக்குவரத்து நெரிசலானது தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் எனவும், மேலும் தனியார் பேருந்துகள் இந்த சாலையில் நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என, அதற்காக கோயம்பேடு போக்குவரத்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த போக்குவரத்து நெரிசலை நாம் தற்போது, அதாவது சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். எனவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கையை எடுத்து அங்கு அனுமதியின்றி நிறுத்தப்படும் வாகனங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் எனவும், மேலும் சாலை போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து பொதுமக்கள் செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், இந்த சாலையில் ஆங்காங்கே தடுப்புகள் இல்லாததால் சில வாகனங்கள் இடைமறித்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் அவ்வப்போது இந்த டிராபிக் சூழலானது ஏற்பட்டு வருகிறது. எனவே போக்குவரத்து காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பிரதான பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி சோமசுந்தரம்.